தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் தோழர், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தோழர். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடு இன்னைக்கு நடைபெற்று முடிந்திருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவருடைய மாநாடு. அதுவும் பார்த்தோம்னா தேர்தல் வரக்கூடிய 2026 ரொம்ப நெருக்கத்துல இந்த மாநாடு நடந்திருக்கு. வெற்றி மாநாடா அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல என்னென்ன நகர்வுகள் நடக்குது, அந்தந்த நகர்வுகள்ல என்னென்ன விதமான அரசியல் பேசப்படுகின்றது, இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு மனிதர்களுமே உற்று நோக்க வேண்டிய தேவைகள் இருக்கு. ஆமா. சோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவருடைய அந்த மாநாட்டுல என்னென்ன பேச்சுகள் பேசப்பட்டது அப்படின்றத நம்மளுடைய பார்வையின் அடிப்படையில நம்ம சில விடயங்களை விவாதிக்க போறோம். சரிங்களா? நண்பர் அனைவருக்கும் உரிமைக்களம் தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தோழர், இன்று நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு ஒரு சக்சஸான மாநாடா அப்படின்னு கேட்டோம்னா என்ன பொறுத்த வரைக்கும் 200% சக்சஸ் ஆன மாநாடு. 200 சொல்றத விட மாபெரும் வெற்றி, மகத்தான வெற்றி மாநாடு, கட்டுப்பாடாக நடந்த மாநாடு. அதை நம்ம பாராட்டிதான். நமக்கு அந்த மாநாட்டை டீமெரிட் பண்ணி பேச வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. நம்ம எப்பயுமே உண்மையை மட்டும்தான் பேசுவோம். உள்ளபடியே அந்த மாநாடு சக்சஸான மாநாடு தான். இத்தனை லட்சம் இளைஞர்களை திரட்டி வச்சு அந்த இடத்துல பிஜேபி எதிர்ப்பு பேசியிருக்காரு விஜய் அவர்கள். அதனால சக்சஸான மாநாடு. திமுகவுக்கு அவருக்கும் திமுகவுக்கும் ஒரு அரசியல் நிலைப்பாடுகள் ஒரு எதிரும் புதிருமா இருக்கிறாங்க அப்படின்னா அதை அவங்க பாத்துக்குவாங்க. பட் இருந்தாலும் பிஜேபி எதிர்ப்பு என்ற ஒரு கொள்கையில நாம உறுதியா இருக்கோம். அப்ப இந்த மேன் பவர் இருக்கு இல்லையா, விஜய் அவர்கள்ட்ட இருக்கிற இந்த மேன் பவர், இத்தனை லட்சம் நபர்கள் திரண்டாங்க தெரியுமா, அத்தனை நபர்கள்ட்டையுமே இன்னைக்கு பிஜேபி எதிர்ப்பு போய் சேர்ந்திருக்குது. பிஜேபி எதிர்ப்பு சேர்ந்திருக்கு. சோ அதனாலதான் சொல்றேன், இந்த மாநாடு என்ன பொறுத்த வரைக்கும் 100 அல்ல 200% சக்சஸ் ஆன மாநாடு. தலைவா, முதல்ல இன்னொரு பாராட்டு உங்களுக்கு. எதுக்கு தெரியுமா? உண்மையை சொன்னீங்கல்ல, அதாவது ஊடகம்னா அந்த நரேட்டிவ் செக் பண்ணி அதெல்லாம் இல்ல, அது நமக்கு தேவை கிடையாது. ஏன் அந்த உண்மைக்கு தான் சொல்றேன். நம்ம எப்படி இருக்கோம் தெரியுமா? உண்மையை சொல்லி நம்ம எத்தனையோ கருத்தியால பாக்குறோம். மதுரையை சொன்னோம்னா எதை சொல்லுவான், நக்கீரரை சொல்லுவான். எதுக்கு சொல்லுவான்? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமே குற்றமே. யார? சிவனை பார்த்து கேட்டான்னு சொல்லுவான். சிவனை இருக்காரா இல்லையான்னு தெரியாது, ஆனா நக்கீரர் கேட்டா நம்ம சொல்றோம்ல. அதே மாதிரி அவை பாட்டி சொல்லணும், உலகத்துல 2 சாதிப்பா, ஒன்னு ஆண் சாதி ஒன்னு பெண் சாதிப்பா அப்படின்னு சொல்லு. அதான் நம்ம ஃபாலோ பண்றோம். கணியன் பூங்குண்டனார் யாதும் ஊரே யாவரும் கிளீர், அவரை ஃபாலோ பண்றோம். ஐயன் திருவள்ளுவர் பிறப்புக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? நம்ம என்னைக்காவது பொய் பேச முடியுமா? நாம இந்த ஒரு மாநாட்டை டீமெரிட் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. உண்மையே பேசுவோம் தலைவா. நபர்கள் டீமெரிட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னா அவங்க சில கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடும். அவங்களுக்கு அதனால அரசியல் லாபங்கள் இருக்கக்கூடும். பட் நமக்கு அது தேவை கிடையாது. ஒரு மாநாடு நடந்திருக்குது, அந்த மாநாட்டுல பெரிய மேன் பவர் வந்திருக்காங்க. அந்த மேன் பவர்ட்ட பிஜேபி எதிர்ப்ப விஜய் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. அதனாலேயே சக்சஸான மாநாடு நான் சொல்றேன். பிஜேபி எதிர்ப்புனா ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புன்னு அர்த்தம். ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புனா சனாதன எதிர்ப்புன்னு அர்த்தம், இந்துத்துவ எதிர்ப்புன்னு அர்த்தம். ஆமா. அப்ப அதை எதிர்க்கிறது திமுக அத்தனை லட்சம் பேரை திரட்டி பிஜேபி எதிர்ப்பு சொல்ல முடியுமா? தலைவர் கலைஞர் பேசியிருக்காரு. ஆமா, அதுக்கப்புறம் திமுக பேசுனது கிடையாது. இதுவரைக்கும் பேசலங்க வாய் திறந்து. ஆனா இன்னைக்கு ஓபன் ஸ்டேட்மெண்ட் ஏறக்குறைய 20 லட்சமோ 25 லட்சம் மக்கள் முன்னாடி நம்முடைய முதல் எதிரி, கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்றத பகிரங்கமா ஒரு தலைவர் சொல்றாரு. அதை அவ்வளவு மக்களும் என்ன செய்றாங்க, வரவேற்கிறாங்க. தலைவா, நான் இன்னொரு விஷயம் கூட சொல்றேன். எதற்கா இது இந்த சக்சஸ் ஆன மாநாடு சொல்றேன் அப்படின்னா, அதாவது இன்னைக்கு விஜயுடைய கட்சிக்கு அந்த மாநாட்டுக்கு வந்த கூட்டத்துடைய எண்ணிக்கை என்பது ரொம்ப அதிகம். ஆமா, சரிங்களா? சோ அந்த எண்ணிக்கை மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட போய் நம்ம அந்த மேன் பவரை அம்பேத்கருக்கு எதிராகவும், அதே மாதிரி விளிம்புநிலை சமுதாய மக்களுக்கு எதிராகவும், பெரியாருக்கு எதிரான ஆட்களாகவும் நம்ம சித்தரிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஆமா ஆமா, நமக்கு கிடையாது. இல்ல, அந்த மேன் பவர்ட்ட முடிஞ்ச அளவுக்கு எப்படி அம்பேத்கர் கொண்டு போக முடியும்? அவங்க ஒருவேளை அம்பேத்கரை கற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட நம்மள மாதிரி ஆட்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில இருக்கிறோம். அதுதான் உண்மையான ஒரு கொள்கை அரசியலா இருக்க முடியும். அதே மாதிரி பெரியாரையும் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அதுதான் உண்மையான கொள்கை அரசியலா இருக்க முடியும். மாறாக அரசியல் கண்ணோட்டத்துல பார்த்தோம், அரசியல் கட்சிகள் கண்ணோட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாநாட்டை ஃபெயிலியர் மாடன்னு சொல்லுவாங்க. ஆனா கொள்கை கண்ணோட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாநாடு சக்சஸ் ஆன மாநாடு. இந்த மாநாட்டுல கூட்டணி சம்பந்தமாக விஜய் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்னாடி வச்சிருக்கிறார். ஓ, அப்படியா? ஆமா, கவனிச்சிங்களா? தெரியல தலைவா. ஆல்ரெடி என்ன நடக்குமோன்னு தெரியல.
ஆமா நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 2-3 வீடியோக்கள் போட்டிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட கட்சி, ஒரு நேஷனல் பார்ட்டி இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட கூட்டணியில வந்து சேர போறாங்க, பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த மாதிரி கூட்டணி உறுதி செய்யப்படக்கூடும் அப்படின்ற மாதிரி நம்மளே ஒரு சஸ்பென்ஸ் வச்சு நம்ம பேசியிருந்தோம். அது எந்த கட்சினா காங்கிரஸ் கட்சி தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த மாநாட்டுல தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் பேசுகின்ற பொழுது, இந்த கூட்டணி சம்பந்தமாக அவர் பேசுகின்ற பொழுது என்ன சொல்லாருன்னா, சஸ்பென்ஸ்லயே நீங்க கிடங்க, சஸ்பென்ஸ்லயே கிடங்க, ஆனா கூட்டணின்றது இருக்கு, கூட்டணின்றது கண்டிப்பா நம்மள இருக்குது, ஆனா நீங்க சஸ்பென்ஸ்லயே கிடங்க அப்படின்ற மாதிரி ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கின்றார். சோ இந்த கூட்டணி சம்பந்தமான விடயங்கள் என்று வருகின்ற பொழுது நம்ம உறுதியாக பிஜேபி பக்கம் விஜய் போவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அவர் தான் கொள்கை எதிரின்னு அறிவிச்சிட்டார். ரெண்டாவது, என்னுடைய தலைமையில் தான் நான் முதல்வர் வேட்பாளராகத்தான் நான் வந்து இந்த தேர்தலை சந்திக்க போறேன்னு சொல்லிட்டார் என்றாலே அந்த இடத்துல அதிமுகவும் வராது. 234 தொகுதியிலும் விஜய் நிக்கிறார் என்று என்ன வேண்டும் உங்கள் விஜய், ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா தலைவா, அதாவது என்னன்னா இப்ப அதிமுக கூடயும் கூட்டணி போவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அதிமுகவை கடுமையா வேற விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. ஆமா நீங்க கொள்கை மறந்துட்டீங்க, எம்ஜிஆர் வந்து எப்பேற்பட்ட ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, எம்ஜிஆர்ட்ட வந்து நீங்க வந்து மருத்துவமனையில இருந்து இருந்து வருகின்ற வரைக்காச்சும் இந்த கட்சி இந்த இதை என்கிட்ட கொடுங்க, இந்த முதல்வர் நாற்காலியை என்கிட்ட கொடுங்கன்ற மாதிரி கெஞ்சி கொண்டிருந்த நபர் நிறைய பேர் இருந்தாங்க. அது சொன்னாருங்க, கெஞ்சி கொண்டு நபர்கள் நிறைய இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த அதிமுக வந்து எந்த நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றது, ஒரு பொருந்தாத கூட்டணி அப்படின்றத பதிவு பண்ணாரு. அப்படிங்கிற பட்சத்துல அதிமுக கூட்டணி போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சரிங்களா? அப்ப 2 கட்சிகளும் கிடையாது, திமுக கூடயும் கூட்டணி போற வாய்ப்பு கிடையாது. அவரே சொல்றாரு அரசியல் எதிரி திமுக, நமக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அப்ப விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த 2026 தேர்தலுடைய அரசியல் களத்துல பல சஸ்பென்ஸ் வந்து காத்திருக்கு, பல சஸ்பென்ஸ் இருக்கு. 2026 என்ன கூட்டணி, யார் போக போறா, யாரெல்லாம் சேர போறாங்க, எப்படி வீழ்த்த போறாங்க. ஒருவேளை 1967 வந்து காங்கிரஸ் நீண்ட காலமா 1954 இருந்து 67 வரை காங்கிரஸ் ஆட்சி செஞ்சு நமக்கு தெரியும். அந்த தகர்வை வந்து அண்ணா உடைச்சாரு, பேரறிஞர் அண்ணா. அதுக்கடுத்து தலைவர் கலைஞர் முதலமைச்சரா இருந்தாரு, அதை உடைத்து அதுக்கடுத்து 1977 வந்து எம்ஜிஆர் தகர்த்தாரு, உடைச்செறிஞ்சாரு. இந்த மாதிரி வந்து விஜய் செய்வாரா, செய்ய போறாரான்னு தெரியல. ஆனா செய்வதற்கு 100% விஜய்க்கு வாய்ப்பு இருக்கு. அதான் தோழர், இந்த கூட்டணி சம்பந்தமாக அவர் பேசுகின்ற பொழுது அவர் வந்து அதிமுக கூட்டணி கிடையாது, பிஜேபி கூட கிடையாது, திமுக கூட கிடையாது. அப்ப மீதம் இருக்கின்ற கட்சிகள் கூட ஒருவேளை பேச்சுவார்த்தையில் இருந்து வரக்கூடும், பேசி முடிச்சிருக்கலாம், டிசம்பர்ல கூட வெளியாகலாம். 2026 கூட்டணி அமையலாம், எப்படி வேணாலும் அமையலாம். அது ஒரே விஷயம் என்ன தெரியுமா, முதல் மாநாடு ரசிகர் துப்பாக்கி படம் பாத்தீங்களா? பாத்தது இல்லையா? துப்பாக்கி படத்துல வந்து கடைசியில வந்து வில்லன் நேரம் துப்பாக்கி நீட்டு விஜய் என்ன சொல்லுவாருன்னா, சஸ்பென்ஸே செத்துரிஞ்சு சுட்டு கொண்டுருவாப்ல, சஸ்பென்ஸ்ல கடை அப்படின்ற. அதே மாதிரி வந்து இந்த 2026 எலெக்ஷன்ல யார் கூட கூட்டணி போக போறாங்க அப்படின்றத சஸ்பென்ஸாவே கலங்குப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கண்டினியூட்டி டாட் வந்து வச்சுட்டு போயிட்டாப்ல. அப்படியா? ஆனா ஒரு விடயம் இதுல இருந்து என்ன புரியுது தெரியுமா, இருக்க அனைத்து கூட்டணி கட்சிகளும் சரி, முதல் மாநில மாநாடு ரசிகர்னால கூட்டம் வந்துட்டாங்க, நீங்க வந்து கட்சி அறிவிக்க போறனால வந்துட்டாங்க. ஒரு 6 மாசத்துக்குள்ள ஒரு பல்வேறு பார்சியாலிட்டி உருவாகும், டிஸ்பாரிட்டி உருவாகும், பொறுப்பு வழங்க மூலமா கட்சி ஏதாவது சேர்க்கும் அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. யாருக்கு? ஆளுங்கட்சிக்கும் சரி, ஆண்ட கட்சிக்கும் சரி, இப்படிதான் நடந்துரும். அப்படி முதல் மாநாடு வந்து ரசிகர் கூட்டமா தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அதுக்கப்புறம் பொறுப்பு போடும் போது உடஞ்சிரும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அதை விட என்ன அப்படின்னா, அதுல இருந்து ஒரு 100 மடங்கு பரிணாமம் விட்டு 2வது மாநாடு நடந்திருக்கு. இந்த மாநாடு வெற்றியை வைத்துதான் கூட்டணியே அவரோட போகலாம் அப்படின்றத முடிவு பண்ணக்கூடிய ஒரு மாநாடு இந்த மாநாடு. கட்சிகள் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள், நம்பிக்கை. அதாவது முதல் மாநாட்டுல வந்து இவ்வளவு கூட்டம் வராங்க அப்படின்னா அப்கோர்ஸ் நிறைய கட்சிகள் சொன்ன மாதிரி கண்டிப்பான முறையில வந்து விஜயை பார்த்தா போதும் அப்படின்ற இந்த மாதிரி கூட்டணி, இந்த மாதிரி வந்து மக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா 2வது மாநாடு என்பது அந்த இடத்துல அவன் ரசிகரா வர மாட்டான், அவன் தாவேகாவுடைய தொண்டனா தான் வருவான். ஆமா, தொண்டா அவர் சொன்ன தோழர்களே தோழிகளே அப்படின்றாரு. அதனால வந்து பார்த்தோம்னா அவரை பொறுத்த வரைக்கும் தோழர்களாவே இருக்காரு. அவருக்கு எல்லாரும் எப்படி இருக்காங்களோ அதுல அவரு ஒன் ஆஃப் த உங்கள் விஜய், உங்கள் ஒரு அண்ணனா தம்பியா அப்படின்னு பேசிட்டாரு. இது வந்து பார்த்தோம்னா கலைஞருடைய ஸ்டைல உடன்பிறப்பே அப்படின்றத இல்லாம இந்த வார்த்தைகள் நெஞ்சில் குடியிருக்கும் சொல்றாங்க. இதுல என்ன இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாநாட்டுல வந்து
ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. கைதட்டு தலைவா. ஏன்டா நிறைய பேர் வந்து விஜய் வாய் திறந்தாரான்னு சொன்னாங்க. ஆனா இந்த மாநாட்டு தீர்மானம் என்பது வந்து இன்னைக்கு அதுல கலந்துகிட்டவங்க வந்து பார்த்தோம்னா தீர்மானத்தை வாசிக்கிறதுக்கு டைம் இல்லாம, ஏன்னா நேத்தே மாநாட்டுக்கு வந்துட்டாங்க, நேத்துல இருந்து இன்ன வரைக்கும் இருக்காங்க இல்லையா, அதனால பேசி முடிச்சுட்டு போனாலும் தீர்மானம் வந்து இன்னைக்கு வெளியாயிருச்சு. அது பேப்பர் நியூஸ் ஆயிருச்சு, பத்திரிகையில வந்துருச்சு, எக்ஸலத்துல எல்லாத்துலயும் வந்துருச்சு. ஆனா அந்த தீர்மானம் வந்து விஜய் தொண்டர்கள் மத்தியில போய் சேர்ந்துருச்சு. ஏறக்குறைய ஒரு 20 லட்சம் பேர்கிட்ட சேர்ந்திருக்குன்னா அப்புறம் உறுப்பினர்கிட்ட சேர்ந்துருச்சு. ஆனா இது வந்து என்னன்னா ஒரு பெரிய பேசும் முறையா இந்த தீர்மானம் எடுத்துட்டு போனவங்க. அதான் நான் வந்து அப்படிதான் நினைச்சேன். நானு அதான் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த தீர்மானத்தை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அதாவது அந்த லட்சம் மக்களுடைய மத்தியில விஜய் அவர்கள் இந்த ஆணவ படுகொலை சம்பந்தமாக இந்த தீர்மானத்தை அவர் பேசியிருந்தார் அப்படின்னா ஈஸியா வந்து கன்வே ஆயிருக்கும். அவர் ஈஸியா கன்வே ஆயிருக்கும், அந்த மக்கள்கிட்ட எல்லாத்துலயுமே ஈஸியா கன்வே ஆயிருக்கும். எல்லா செய்தி தொலைக்காட்சிகள்லயுமே வந்து பிளாஷ் நியூஸ் போட்டிருப்பானுங்க. அந்த ஒரு வாய்ப்பை வந்து விஜய் வந்து தவற விட்டார் அப்படின்றத நான் பாக்குறேன். ரெண்டாவது, இந்த மாநாட்டுல இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதன் மூலமாக இன்னைக்கு விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாட்டையுமே வந்து இந்த மாநாடு வந்து இந்த தீர்மானம் வந்து போய் சேர்ந்திருக்கின்றது. ஆமா, இது அப்ப அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அடுத்த கட்ட நகர்வாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தீர்மானத்தை மேற்கோள் காட்டி ஒவ்வொரு ஊர்கள்லயுமே வந்து தெருக்கூட்டங்கள் போட வேண்டும். ஒவ்வொரு ஊர்கள்லயுமே வந்து தெருமுனை கூட்டங்கள் போட வேண்டும். ஒவ்வொரு ஊர்களுமே வந்து பெரிய பெரிய மாநாடு ரேஞ்சுக்கு வந்து பெரிய கூட்டங்களை போட்டு இந்த தீர்மானம் சம்பந்தமாக தாவேகாவுடைய தொண்டர்கள்ட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதாவது விஜய் என்னென்ன தீர்மானம் போட்டிருக்காரோ ஒட்டுமொத்த தீர்மானத்துக்கு ஒரு விழிப்புணர்வு கூட்டமா நடத்தி அதுல இதையும் ஒரு தீர்மானமா சொல்லுகிற பொழுது வந்து ஆட்டோமேட்டிக்கா மக்கள் மத்தியில இன்னும் வந்து ஒரு எக்ஸ்போசரா மாறும். இந்த ஆணவ படுகொலை சம்பந்தமாக பேசு பொருளா மாறும். எல்லாத்தையுமே அரசியல் படுத்துற மாதிரி வந்து ஒரு வாய்ப்பா வந்து அமையும். ஆமா, அதனால வந்து விஜய் வந்து டைரக்டா பேசியிருந்தாரு அப்படின்னா இது ஈஸியா கன்வே ஆயிருக்கும். அப்ப ஓகே, தீர்மானம் நிறைவேற்றிருக்காப்ல, அதுக்கு நம்ம பாராட்டு தான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் தீர்மானம் நிறைவேற்றல. நிறைய கட்சிகள் இன்னைக்கு வந்து பிசிகா கம்யூனிஸ்டை தவிர மற்ற எந்த கட்சிகளுமே தீர்மானம் நிறைவேற்றல. அவங்க நிறைய பொதுக்கூட்டம் போடுறாங்க, அந்த இடத்துல அவங்க பேசல. ஆனா இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு அப்படின்னா உள்ளபடியே வந்து ஒரு குறைந்தபட்ச ஒரு செயல் திட்டமா தான் நம்ம பாக்குறோம். ஆனா இதை வந்து விஜய் அவர்கள் வலுப்படுத்த வேண்டும் அப்படின்றதையும் நம்ம சொல்லி ஆகணும். நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம சொல்றோம். ஆமா ஆமா ஆமா, இந்த கோரிக்கையை வலுப்படுத்தணும்ல. ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு ஆளுகின்ற அரசாங்கத்தை எதிர்த்து நீங்க அரசியல் பண்றீங்க. அப்ப இந்த கோரிக்கையை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் வலுப்படுத்தணும். விஜய் சொல்லிட்டு போயிட்டாரு, தொண்டர்கள் வலுப்படுத்தணும். போன வாரம் வந்து கடந்த வாரம் மதுரையில ஒரு ஹானர் கில்லிங் நடந்துச்சு. அந்த 2 பேருமே கல்லர் சமூகம். பையனும் கல்லரு, பொண்ணும் கல்லரு. அந்த பொண்ணு வந்து பார்த்தோம்னா அந்த பையன் மேரேஜ் முடிக்கிறாங்க, இறந்துடுறாப்ல. அந்த பொண்ணு விதவை வந்து ஒரு பையனை காதலிச்சு திருமணம் பண்ணிடுறாங்க. 2 பேருமே கல்லர் சமூகம் தான். அப்ப கோவத்துல பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து 2 பேர்த்துமே டூல் வரும்போது ஏத்திடுறாங்க. பையன் செத்துறா, அந்த பொண்ணு இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கு. இப்ப வந்து நம்ம ஹானர் கில்லிங்ன்றது வந்து பார்த்தோம்னா சாதி விட்டு சாதி மட்டும் நடக்கல. ஹானர் கில்லிங் ஒவ்வொரு சாதியிலையும் நடக்குது. சாதியும் நடக்குது, ஒரே சாதிக்குள்ள நடக்குது, பொருளாதார ஏற்றத்தாழ்வு மூலம் நடக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அதுல வந்து வெவ்வேறு சாதிக்கு நடக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சாதிக்குலயுமே இந்த ஆணவ கொலை நடந்து கொண்டு இருக்குது. அதனால இதுக்கு ஒரு தனி கவனம் செலுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்ல வர்றோம். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா வந்து இந்த மேன் பவரை வந்து எந்த அளவுக்கு ஆணவ கொலைகளுக்கு தடுப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி அந்த குரலுடைய அடர்த்தியை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். சோ அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் ஒருவேளை இந்த காணொலியை பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு ஊர்களையுமே தெருமுனை கூட்டங்கள் போடுங்க, பொதுக்கூட்டத்தை போடுங்க. இந்த ஆணவ கொலை சம்பந்தமான இந்த சட்டத்தை வலுப்படுத்தணும், சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்றத நீங்க உறுதிப்பட நீங்க ஏதாச்சும் நிகழ்வுகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா அதுவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற உண்மையான கலப்பணியாக இருக்க முடியும். அதையும் நம்ம பதிவு பண்ணிக்கலாம். சரி, அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ரொம்ப கடுமையா வந்து விஜய் அவர்கள் இந்த மாநாட்டுல வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அவர் ஒரே வார்த்தையில என்னுடைய அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப என்னுடைய அரசியல் எதிரி திமுகண்டா அப்புறம் பேசித்தானே ஆகணும். பேசாம எப்படி இருக்க முடியும்? குறைகளை சொல்லித்தானே ஆக முடியும். கண்டிப்பா நான் ஆட்சிக்கு வரணும், ஆட்சியை பிடிக்கணும், இந்த மக்களை பாதுகாக்கணும், பெண்களை பாதுகாக்கணும், உழவர்களை பாதுகாக்கணும், விவசாயிகளை பாதுகாக்கணும், மாற்றுத்திறனாளியை பாதுகாக்கணும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா திருநங்கை இவங்களா இருக்காங்களா, எல்லாத்தையும் நான் அவர்களுக்காக நான் களப்பணியாற்றணும்னு விஜய் சொல்லிட்டாரு. அப்ப இதெல்லாம் சொன்னா அப்படின்னு பார்த்தோம்னா என்ன ஆகும்? திமுகவை போதாமைகளை கேள்வி கேட்டு அதேதான் இந்த ஒரு வார்த்தை சொன்னேன் தெரியுமா, போதாமைகள். இந்த போதாமைகளை தான் விஜய் வந்து குறி வச்சு அடிச்சிருக்காருன்னு நான் பாக்குறேன். அரசு ஊழியர்களுக்காக இந்த திமுக வந்து என்னென்ன போதாமைகள் இருக்குதோ அந்த அத்தனை போதாமைகளுமே விஜய் வந்து குறி வச்சு அடிச்சிருக்காரு. இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டம் சொல்லி ஒரு கூட்டம் நடந்துச்சு.
நிதி ஆயோக் கூட்டம் நடந்துச்சு. கடந்த 4 வருடங்களாக நம்ம மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டத்துல போய் கலந்து கொள்ளவில்லை. ஆனா இந்த வருடம் மட்டும் அவர் போறாரு அப்படின்னா அதற்கு என்ன காரணம் அப்படின்றத விஜய் கேள்வியை தூக்கி முன்னாடி வைக்கிறார். ஏன்னா இது மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா இருந்துச்சு. 4 வருஷமா நீங்க போகல, ஆனா இப்ப மட்டும் ஏன் போறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சிஎம் அவர்களை பார்த்து நிறைய மக்கள் கேள்விகளை தூக்கி முன்னாடி வச்சாங்க. அப்ப இப்ப மட்டும் ஏன் போறீங்க அப்படின்னா அமலாக்கத்துறை தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு, அப்ப நீங்க அதை காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக நீங்க போறீங்களோ அப்படின்ற மாதிரி மக்கள் கேள்வி கேட்டாங்க. சோ அந்த விஷயத்தை குறி வச்சு அடிச்சார் விஜய் இந்த மாநாட்டுல. அதுல எப்படி அடிச்சாரு தெரியுமா? பிஜேபி எதிர்ப்புன்னு அண்டர்ல வச்சுக்கிறீங்களா நீங்க கூட்டணி, அண்டர்ல வச்சுக்கிறீங்களா, கீழே பேச்சுவார்த்தை வச்சுக்கிறீங்களா, உண்மையான எதிர்ப்பு இல்லையா, இந்த டீலிங்ல எங்களுக்கு தெரியாதான்றது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். நீங்க வந்து பிஜேபி எதிர்ப்புன்னு சொல்லுவீங்க, அடுத்து ரைடுகள் வரும், அடுத்தே நீங்க டெல்லிக்கு போவீங்க, அடுத்து எல்லாமே அமைதியாயிரும், கவனிச்சீங்களா நீங்க அப்படின்னு விஜய் அந்த மாநாடு கேட்டிருந்தாரு. சோ அந்த போதாமையை குறி வச்சு அடிச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள். 2வது நீங்க சொன்ன மாதிரி அரசு ஊழியர்கள், அரசு ஊழியருடைய அந்த இது என்னது அவர்களுக்கு செய்ய வேண்டிய விடயங்கள், வாக்குறுதிகள், அந்த வாக்குறுதி பழைய ஓய்வு திட்டம் வேணும்னு கேட்டாங்க, செய்யல. அதுக்கடுத்து நிறைய அந்த ப்ரொமோஷன் இதெல்லாம் இருக்கு, அது இன்னும் என்ன கன்வே ஆகல. சோ இந்த மாதிரி விடயங்கள்லாம் எதுவுமே நடக்கல, பல்வேறு வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படல. சோ அது குறிப்பா அரசு ஊழியர்கள் மிகவும் போதாமைகள், திமுகவுடைய போதாமைகளை அவங்களால ஜீரணிக்க முடியாம இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த பதிவு செஞ்சிருக்காரு. அப்ப விஜய அந்த சங்கம் சந்திச்சனாலே பேசுறாரு. சந்திச்சு டேட்டாக்கள் சொல்லிருப்பாங்களா? அப்ப சொன்னதுனாலே அவர் பேசுறாரு, இல்லாட்டி பேசிருக்க வாய்ப்பு இல்லையே. இவ்வளவு தெளிவா அவ்வளவு பெரிய மக்கள் முன்னாடி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதாவது யார் யாரெல்லாம் போய் சந்திச்சாங்களோ அவர்கள் சம்பந்தமாக எல்லாமே பேசியிருக்காரு. பரந்தூர் விமான நிலைய போராட்டக்காரர்கள் போய் சந்திச்சாங்க, அதற்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காரு. அதே மாதிரி இங்க அரசு ஊழியர்கள் போய் சந்திச்சாங்க, ஜாக்டோஜி அமைப்பை சார்ந்த ஒரு தரப்பினர் போய் சந்திச்சாங்க, அதற்காகவும் தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு. அடுத்து தூய்மை பணியாளர்கள் போய் சந்திச்சாங்க, அதற்காகவும் கூட ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார். இந்த மாதிரி திமுகவினுடைய ஒவ்வொரு போதாமைகள் இருக்கு இல்லையா, இந்த போதாமைகள் அனைத்தையுமே விஜய் அவர்கள் இந்த மாநாட்டுல குறிவைத்து அடித்திருக்கின்றார். இது திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்னு பார்க்க முடிகின்றது. அவங்க சரி செய்து கொள்ள வேண்டும். இல்ல அப்படின்னா அந்த தூய்மை பணியாளருடைய விவகாரமும் சரி, அதே மாதிரி அரசு ஊழியர்களுடைய விவகாரமும் சரி, பரந்தூர் விமான நிலைய போராட்டக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மக்களும் சரி, அந்த மக்களிடம் இருந்து வாக்குகளை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மீனவர்களுக்கு பாதுகாப்பு சொல்லியிருக்காரு, கச்சத்தீவை மீட்கும் சொல்லியிருக்காரு. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை தலைவர். சென்ட்ரல் கவர்மெண்ட் மீனவர்களுக்கு கச்சத்தீவுனாலதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை இருக்கு, அதனால நீ மீனவர்களுக்கு அதை செய்யணும் அப்படின்ற அதையும் சொல்லியிருக்காப்ல இன்னைக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் பேசியிருக்காங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் பாக்குறப்ப திமுகவுடைய போதாமைகளை குறி வச்சு அடிச்சிருக்காரு இந்த விஷயத்துல. சோ இந்த மாதிரி இந்த மாநாட்டுல பல்வேறு வகையான விடயங்கள் எல்லாமே பேசப்பட்டு இருக்கின்றது. உள்ளபடியே நம்ம வெறுப்பு அரசியல் என்று சொல்லப்படுகின்ற அந்த கண்ணோட்டத்தோட இந்த மாநாடை பார்த்தோம் அப்படின்னா நிறைய குறைகளை சொல்லலாம். தண்ணி வரல, குழாயில தண்ணி வரல, அங்கிட்டு சோறு கிடைக்கல, இந்த மாதிரி ஒரு மேலோட்டமா ஒரு ராவா விமர்சனம் பண்ணலாம். பட் இருந்தாலும் ஒரு கொள்கை ரீதியாக, ஒரு கோட்பாடு ரீதியாக அங்க இருக்கிற அந்த மேன் பவரை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் பார்த்தோம், கட்சிகள் கடந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாநாடு என்பது ஒரு சக்சஸான மாநாடு அப்படின்ற மாதிரி தான் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். மாபெரும் சக்சஸ், மகத்தான வெற்றி, 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 வாழ்த்துக்கள். இந்த தீர்மானங்கள் உள்ளபடியே விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் மூளை முடுக்கலாம் எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்றதான் விஜய் அவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற ஒரு களப்பணியாக இருக்க முடியும் அப்படின்றத மறுபடியும் பதிவு செய்து கொண்டு, கற்பி ஒன்று செயல் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்ற. நன்றி, வணக்கம்.